வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 1 எபிசோட் 24 த ஹீரோஸ். ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோடய பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த எபிசோடோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம 100x போடணும், ப்ளீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே போலில் போட்டுக்கிறேன். அந்த போலை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்த அனிமே என்னென்னு முடிவு பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு குட் ஃபீலோட தான் முடிஞ்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நொடிக்கு நொடி பார்த்தீங்கன்னா அப்படி திக் நிமிடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் எல்லாமே இருக்குது. ஸோ பார்க்குறக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அதனால் ஸ்பாய்லர் இனிமே பண்ணாமல் வாங்க நம்ம கடகடன்னு கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எலிசபெத் வந்து கத்திட்டு இருக்கிறா. ஸோ இதுக்கு மேலே என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஹேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் பவரை பார்த்தீங்கன்னா அன்லீஷ் பண்ணிவிட்டு டார்க் நெபுலா மூலமாக தடுத்து நிறுத்தியிருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 7 Deadly Sins நாங்களே உங்களுக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்கும்போது எதுக்காக நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்க? ஸோ நாங்கள் தைரியம் பண்ணிக்கும் போது நீங்களும் நில்லுங்க, உங்களுக்கு துணையாக 7 Deadly Sins இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் அந்த இடத்துல பேசியிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹென்ட்ரிக்ஸனை போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிறந்துட்டு இருப்பாங்க. ஸோ டிஎன்ஏ ஒரு பக்கம் கீடியன் வச்சு அடிக்க, அந்த பக்கம் பேண்ட் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபிசிக்கல் அபிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸனோட கையை போட்டு முறுக்கிட்டே இருக்கிறான். எலிசபெத் இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ போய் ஹாக்குக்கு துணையாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா செத்து போன ஹாக்கை வந்து தொட்டு பார்த்துக்கிட்டு என்னை மன்னிச்சிரு ஹாக், என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக்கை கட்டி பிடிச்சி வந்து அழுதுட்டு இருக்கிறா. ஸோ என்னால் தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ அழுகிறத பார்த்துட்டு மார்க்கெட்டாவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து அழுதுட்டு இருக்கிறா, இப்படி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க சண்டை போடுறது எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே ஹென்ட்ரிக்ஸனோட கையை வந்து இவன் வளைச்சிட்டான்ல, அந்த கையை பார்த்தீங்கன்னா அவன் சரி பண்ணிட்டு இருக்கிறான். நான் அவனோட கையை வந்து பேத்து எடுத்துட்டு நினச்சேன், ஆனால் எப்படி அவனோட கை இன்னும் உடம்புலேயே இருக்குது, அவனோட ஆர்மர் ரொம்ப கஷ்டப்படுத்துது, நிஜமாலுமே அவனை அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். டே பின்னடா பண்ணுறது, ஏதாவது ஐடியா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிங்குக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். அது என்ன பிளான் எல்லாத்துக்கிட்டே சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை நான் பார்த்துக்கிற கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோத்ரனோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தோட மைண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் அட்டை செலுத்துறான். அடடா இப்போ கோத்ரோட ஐடியா வந்து எனக்கு மண்டைக்குள்ள வந்த மாதிரியே இருக்குது, நிஜமாலும் இந்த பிளான் தான் நீங்கள் பண்ண போகிறீங்களா கேப்டன், உங்களுக்கு எதோ பைத்தியம் பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் எதுவுமே பிடிக்கல, பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் வந்து அங்கே சொல்லிட்டான். அண்ட் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் அவனோட பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டான். ஏன்டா உன்னோட பவர்னாலே உன்னால் என்ன அடிக்க முடியாது, நீ சாதாரண மனுஷனா வேற வந்து என்ன அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் பார்த்தீங்கன்னா போட்டு மெலிதாஸை பொழந்துட்டே இருக்கிறான். ஆனால் மெலிதாஸ் சும்மா விடுவானா, அவன் நிறைய டாக்டிக் எல்லாமே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸன் போட்டு பொழந்துட்டு இருக்கிறான். ஸோ கில்தண்டர் பார்த்தீங்கன்னா என்ன மனுஷன் மெலிதாஸ் நீ சொன்னதான் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டர் அட்டாக் பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் மேலேயோ ஹென்ட்ரிக்ஸன் மேலேயும் பயன்படுத்துகிறான். அது மட்டும் இல்லாமல் கிராவிட்டி பவர் மூலமாக அந்த இடத்துல இன்னொரு ஆள் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுமே பார்த்தீங்கன்னா கிராவிட்டி பவர் யூஸ் பண்ணுறான். ஸோ ஹாசத்தனோட டொர்னடோ அட்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்களாம் பைத்தியக்காரங்களா, உங்களோட கேப்டனை உங்களே நீங்கள் அடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஸோ உங்களால் நீங்களே கொள்றதுல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் உங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஹோலிக் நைட் அடிக்க வரும்போது அங்கே கடை போட இங்கே வா நான் உன்னை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க போகிற ஹென்ட்ரிக்ஸனை மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிக்கிட்டான். ஸோ குயில அட்டாக் பண்ணும்போது நீ என்ன பண்ணுறீங்க எனக்கு சுத்தமாக புரியவில்லை, இருந்தாலுமே அவங்க அட்டாக் பண்ணும்போது நீ தான் அடி வாங்குறே தவிர நான் எதுவுமே அடியாகலை, அதனால் நீ தான் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு டார்க் நெபுலா போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வெடி விபத்து வைக்கிறான். ஸோ வெடிச்சதுக்கப்புறம் நீ இதுக்கு மேலே உயிர் பொழைக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன் என்ன மன்னிச்சிருக்க இது மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டியானுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் டார்க் நெபுலா போட்டு அந்த இடத்துல இவங்க தப்பிக்கிறதுக்காக வாய்ப்பே கொஞ்சம் தான் இருக்குது, எப்படி இருந்தாலும் மெலிதா செத்துரும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும்போது அந்த இடத்துல கீடியானை வச்சுக்கிட்டு டியானை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அடிக்கிற மறுபடியுமே. ஐயோ டியான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, எதுக்காக மெலிதாஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிங்குமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேஸ்டிஃபைல 4th ஃபார்மில் வச்சுக்கிட்டு சன்ஃப்ளவர் போட்டு வெளுக்கிறான் பாருங்க, எல்லாருமே கறியிட்டாங்க. ஆனால் அவர் மட்டும் அப்படியே நின்று இருக்கிறாப்புல, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு சுத்தமாக புரியல, நீ வந்து பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கிற, நீ தான் இப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேன் வந்துட்டு இருக்காங்க. பண்ணுறதுல என் மடையில் இருக்கிற முடி கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்ஸன் சொல்லிட்டு இருக்கும்போது முதல்ல பண்ணுறேன் அதுக்கப்புறம் அசையலேன்னு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மெலிதாஸுக்கு தான் வந்துட்டு இருக்குது. என்னாச்சு கேப்டன் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் கேட்டுட்டு இருக்கிறான். சரி நீங்கள் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஹென்ட்ரிக்ஸனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இவன் இதுக்கு முன்னாடி வாங்கின அடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவன் திரும்ப உள்ள வாங்கிட்டு இருக்கிறான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸோட பிளான் தான். ஸோ மாஸ்டரோட பிளான் என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல, அவர் வந்து மொத்தமாக அடி வாங்கிட்டு அவர் சர்வைவ் ஆகிறதா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் கேண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். சும்மா சொன்னப்பா. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணுப்பின டார்க் நெகுலா அந்த பவர் இருக்குதுல்ல, அதை வந்து அவர் உயிர் வாழ்கிறதுக்கான சதவீதம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குதாண்டா. அது மட்டும் இல்லாமல் அவரோட பவர் என்ன தெரியுமா, ரிவெஞ்ச் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பவர் கொண்டுட்டு வராங்க. ஸோ தப்பிக்க போகிற ஹென்ட்ரிக்ஸன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரியாமோர் வந்து பிடிச்சிட்டா. டே கிரியாமோர் நீனும் உயிரோட தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹென்ட்ரிக்ஸன் நீ பண்ண பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா, நீ கேவலமாக இந்த சக்திக்காக உன் கூட இருக்கிற எல்லாத்தையுமே நீ விட்டு கொடுத்தது, அதுதான் நீ பண்ண பாவம், அந்த பாவம் தான் இப்போ உன்னை கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு
தன்னோட எல்லா சக்தியுமே திரட்டி இவன் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் கவுண்டர் அப்படிங்கிற ஒரு அட்டாக் மூலமாக அந்த இடத்துல ஹென்ட்ரிக்ஸனை போட்டு பொழக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நான் ஒரு டீமன், உங்களை மாதிரி ஒரு கேவலமான மனுஷன் கூடலாம் நான் சாவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பவரில் பார்த்தீங்கன்னா சாம்பலை அப்படியே போய் ஹென்ட்ரிக்ஸன் செத்து போயிட்டான். அந்த இடத்துல பெரிய ஒரு வெடி விபத்தார் நடக்குது. வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெலியஸ் வந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோடனே மீசையில் மண் ஓட்டாத விதமாக எந்திரிச்சிட்டு நான் நல்லா திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் சைன் காட்டினாவன். அப்படி பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டான். மயக்கம் மட்டும் மெலியதாசை அப்படியே பூ மாதிரி கையை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கிற எலிசபெத் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம எல்லாமே வேலையை முடிச்சிட்டோம்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் அடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி அவங்க அப்பா வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இரும்புறாப்ல. அப்பா நீங்க ஒரு திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மெர்லின் இருக்கிறாங்க. மெர்லின் எப்படி நீ இவரை குணப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் கேட்டுட்டு இருக்கும்போது, நான் டீமன் வேர்ல்டு ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தேன், அது இவர் மேலே டெஸ்ட் பண்ணேன், நல்லா தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடி பாவி, நீ டீமன் வந்து எடுத்துட்டு வந்து ஒரு டெஸ்ட் கேஸை தான் நீ இப்படி இங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலியதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் அங்கே இருக்கிற ஹோலிக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே கிங்குக்கு முன்னாடி தலை வணங்குறாங்க. எங்களை மனுஷருங்க மெஜஸ்டி, ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தையுமே மீறி நாங்கள் எல்லாருமே ஹோலிவார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். எங்கள் எல்லாத்துக்குமே இது தேவை தான். இப்போ நீங்கள் கொடுக்குற தண்டனைக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் ஹோலிக்கு நைட்டுன்னு சொல்கிறதுக்கே கேவலப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்துன்றா அங்கே இருக்கிற எல்லாருமே பேசிகிட்டே இருக்கும்போது, நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். சரி, நீங்கள் பண்ணதுக்கான தண்டனை உங்களுக்கு இனிமேல் ஒரு நாள் கூட ஓய்வே கிடைக்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் மெஜஸ்டி இதெல்லாம் ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு தண்டனை தான். ஸோ உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால மட்டும் இங்கே இருக்கிற மக்களோட காயங்கள் குணமாக போதா? இல்லை, அதனால் மக்களோட காயங்கள் குணமாகிற வரைக்கும் இந்த ராஜ்யத்தை கட்டமைக்கிறது எல்லாமே உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பால்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. அதே சமயத்தில் திரும்பி பார்த்தா 70 லீசன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இந்த ஹோலிக் நைட் பண்ண தப்பால காலம் முழுக்க உங்களை நாங்கள் எங்கள் ராஜ்யத்தோட துரோகின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு என்ன மனுஷருங்க, ஒரு அப்பாவா ஒரு ராஜாவா நான் அவங்க எல்லாத்துக்குமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என் பொண்ணை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் தொட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல பால்டர்ஸ், என்ன இப்பெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலியதாஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு இந்த அளவுக்கு சக்தி வந்தவளை இருப்பான்னு நான் நினச்ச கூட பார்த்ததில்ல. எலிசபெத் உன்னோட சக்தி உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமாக இருந்ததுமா, என் பொண்ணு சொல்கிறக்கே ரொம்பவே பெருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பால்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே நன்றி அப்பா, நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலுமே என் சக்தி மூலமாக ஹாக திரும்ப கொண்டு வர முடியலையே, அதை என் மனசுக்குள்ள ஊற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலிசபெத் அழுதுகிட்டே இருக்கிறா. கவலைப்படாத எலிசபெத், நீ ஒன்றும் ஹாக கொல்லவே இல்லை. ஸோ நம்பராலே காப்பாற்றுறதுக்காக தான் அவன் அந்த முடிவு எடுத்துருக்கிறான். அதனால் நீ ஒன்றும் அவனை கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் அங்கே சொல்லிட்டே இருக்கும்போது, ஸோ பேன் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போய் அங்கே போய் நின்றுட்டே இருக்கிறான். மாஸ்டர், நிஜமாலுமே நீங்கள் பண்ண தியாகம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? நிஜமாலுமே நான் அவங்கள வந்து தப்பாக சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் அது எல்லாமே தப்புன்னு இப்போ தான் யோசிச்சிருக்கிறேன். எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே செத்து போகிறாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது, பரவாயில்ல இந்த பண்ணி செத்ததும் நல்லதானே, ஏன்னா நம்மளோட கேப்டன் செத்து தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தானே இருந்திருக்கும். அதனால் இந்த பண்ணியோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிட்டு இருக்கிறான். டேய், நாளுக்கு நான் உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அடிக்க போயிட்டே இருக்கிறான். ஸோ மெர்லின் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கோவப்படாத, அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சு, அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நிறுத்திட்டான். அவன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோத்தர் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறான். கோத்தர், உனக்காக நான் ஒரு ஷீல்டு கொடுத்தேன்ல, அந்த ஷீல்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கேட்டுகிட்டே இருக்கும்போது, அந்த ஷீல்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோத்தர் சொல்கிறான். சரி, நான் வேணா உனக்கு புதுசாக உனக்கு கிரியேட் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாக்கிட்டு நின்று இருக்கிறாங்க. ஸோ நான் அவனை முன்னாடியே ரொம்பவே கடுமையாக திட்டேன், அவன் அதிலேயே பார்த்தீங்கன்னா செத்து போயிருப்பான், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து பேசிட்டு இருக்கிறான். எலிசபெத் பார்த்தீங்கன்னா கதையில் எழுதிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, உனக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குட்டி பண்ணி வாய்ஸ் மாதிரி கேட்குது. அந்த ஹாக்கோட உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே சாம்பலாக போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா துளியூண்டு ஏதோ ஒரு பண்ணி மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மண் வெட்டியிலேருந்து அப்படியே மாட்டிக்கிட்டு மேலே எந்திரிக்குது. நான் திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலி கொஞ்சாட்டு இருக்குது. மாஸ்டர் திரும்ப வந்துட்டார், நீங்கள் உண்மையிலேயே அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக் வந்து தூக்கி போடுறா சந்தோஷத்தில். நாங்கள் எல்லாருமே திரும்ப வந்துட்டு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ எலிசபெத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹாக் திரும்பதில் ரொம்பவே சந்தோஷம். அப்படியே ஒரு டைட்டான ஒரு ஹக் கொடுக்குறாங்க. என் கேப்டன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு இங்கே மெலியதாஸ் வந்து எலிசபெத் ஹீல் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நன்றி மெலியதாஸ், பைத்தியகரத்தனமாக பண்ணது ஹாக் மட்டும் இல்லை, நீ தான் பைத்தியகரத்தனமாக பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி வந்த வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களோட அக்கா வெரோனிகா பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. வெரோனிகா, நீங்கள் எப்படி இங்கே உயிரோட வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது, நீ இங்கிருந்து போனதுக்கப்புறம் வெரோனிகாவுக்கு கொஞ்சம் உயிர் இருந்தது, அதை வச்சு தான் நான் இவங்களை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் உயிர் பழச்சதுக்கு காரணம் நீ தான் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழி எல்லா வேலையும் நல்லா முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர், நீங்கள் எப்படி முதல்ல சைஸ் குறைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாக் கேட்டுகிட்டே இருக்கிறான். யாருக்கு தெரியும், எல்லாமே ஒரு மிஸ்ட்ரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் சொல்லிட்டே இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா காஃபின் ஆஃப் இட்டர்னல் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிளானை கொண்டு வரதுக்காக ஒரு கதவு இருந்தது பார்த்தீங்களா, அந்த கதவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிட்டே இருக்கிறா. அது எங்கே போச்சு செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதா சொல்லிட்டே இருக்கும்போது அவரை வச்சு தேடி பார்த்தா, ராயல் கேப்டன்லேயே தேடி பார்த்தா, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. நீ ஹென்ட்ரிக்ஸனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வவ்வால் மாதிரி ஒரு உருவம் வந்து அதை தூக்கிட்டு போச்சுன்னு ஊர் மக்கள் எல்லாமே சொன்னாங்க. அது வந்து சவுத் சைடு போச்சு அப்படிங்கிறாங்க. ஓ, சவுத் சைடு போச்சா அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாத, இந்த தடவை நான் கிங் ஆர்த்தர் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நானும் 7 டெட்லி சின்ஸ்ல இப்போ இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின்
சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ ஃபவுண்டேஷன் ஃபெஸ்டிவல் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கிங்டமில், எல்லாருமே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஆஸ்திரேலியா கிட்ட கிங் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறான். நான் டிஎன் கூட எப்படி பேசுறது, கேப்டனும் எலிசபெத் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப சங்கட்டமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை நான் பயன்படுத்திக்கிட்டு நான் அவ கூட பேசலாம்ல, சரி நான் ஃபெஸ்டிவலுக்கு அவ கூட தனியாக போகலாம் அப்படின்னு கேட்கலான்னு இருக்கும்போது பின்னாடியே டிஎன் கூப்பிட்றா. டிஎன் நீ இப்படி இவ்வளோ ஸ்ரீங்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருச்சு, அதனால தான் என் ட்ரெஸ்ஸை சரி செய்கிற வரைக்கும் மெர்லின் எனக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷனை செஞ்சு கொடுத்தா, அதை நான் குடிச்சு அந்த மாதிரி சின்னதாயிருவேன், இந்த ட்ரெஸ்ஸில் நான் ரொம்பவே கேவலமாக இருக்குதானே அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, நீ ஒன்றும் கேவலமல்ல, நீ அப்படியே ரொம்பவே அழகாக இருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நீ என்ன எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கேட்டுட்டு இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டிங் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுல இந்த கிங்டமில் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்ம கேப்டன் வேணா கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் சொல்லிட்டு இருக்கிறான். நாசமாக போச்சு, பிளானு நீயே கொடுக்குற, ஆனால் அதை சொதப்புறது நீயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் எழுதிக்கிட்டே இருக்கிறான். சரி நான் எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்றேன் கிங், எனக்காக நீ என் கூட அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரையா அப்படிங்கிறாங்க. இங்கே கிங்குக்கு ஒன்றுமே புரியல. டே கிங் என்ன பேசிட்டு இருக்கிற, நீ தானே இப்போ கூப்பிட்ட, ஸோ அதனால் நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து ஃபவுண்டிங் ஃபெஸ்டிவலுக்கு போகலாவா அப்படிங்கிறாங்க. இங்கே கிங்குக்கு தலகாலே ஒன்றுமே புரியல. அண்ட் அதே சமயத்தில் ஜெரிகோ காட்டியிருக்கிறாங்க. நான் மட்டும் அந்த சக்தி எரிச்சிருந்தா அந்த நான் இன்னும் டிஎனாக இருந்திருப்பேன், இருந்தாலுமே பேன் வந்து என்னை அப்படியே காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறத ஒரு சீனை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறா. ஐயோ மறுபடியும் எதுக்கு அவன் என்னை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் குயில பார்த்தீங்கன்னா அவட வீட்டிலேருந்து வரா. பரவாயில்லையே நீ நல்லா மனுஷி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ மட்டும் என்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி நீ மட்டும் உன்னோட சக்தி அப்படி வச்சிருக்கிற அப்படிங்கும்போது அது எல்லாமே காதலோட விதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது காதலா, யார் மேலே காதல், எவன் மேலே காதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றின அழுதலாம் எனக்கு என் மேலே காதல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குயில ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறா. என்னது கோத்தர் கூட உனக்கு காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறா இந்த ஜெரிகோவுமே. ஸோ போர் ஹேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹாக்குக்கு தடப்படலாம் விருந்து போயிட்டு இருக்குது. ஸோ மீதி இருக்கிற சாப்பாடு தானே எப்படியா ஹாக் சாப்பிடுவா, அதனால் வேணும்னே சாப்பாட்டெல்லாம் செஞ்சு மீதி ஆக்கிட்டு இருக்கிறான். டே பேன் இருக்கிற காசெல்லாம் இதுக்கே சம்பாரிச்சிடாதரா, ஏன்னா அப்புறம் நமக்கு காசெல்லாம் போயிட போகுது அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல எல்லா சாப்பாட்டுக்கு எக்ஸ்பீரி டேட் எனக்கு தெரியும், நானே அதை சமைச்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ பாருக்கு கஸ்டமர் வந்திருக்கிறாப்ல, யாருன்னு பார்த்தா கில்டன்றது தான். அந்த இடத்துல ஹாக் சாப்பிட்றத பார்த்துட்டு ஓ நீ தான் அந்த பண்ணி உங்க கூட நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஒயிட் ஃபாரஸ்ட்டில் நடந்ததுக்காக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எட்டி வச்சிருப்பான்ல அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறா. ஆனால் ஹாக் எதுவுமே புரியல, இவன் எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. இந்த உனக்காக பெர்னியா ஆலே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சரக்கு கொண்டு வந்திருக்கிறேன், பெர்னியாலேயே சிறந்த சரக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். ஒரு முடிக்க முடியாத வேலையை முடிச்சதுக்கப்புறம் சரக்கு அடிக்கிறது சுகமே ஒரு தனி சுகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது, இருந்தாலுமே நான் அந்த ஊர் விட்டு போலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது நான் ஹென்ரிக்சனோட வலையில் இருந்தபோது இங்கே இருக்கிற நிறைய ராஜ்யத்துக்கு நான் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கிறேன், அவங்ககிட்ட எல்லாத்தையுமே போய் நம்ம டேரெக்டாக மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கிறேன், அதனால தான் நான் இந்த ராஜ்யத்துக்கு கொஞ்சம் நேரம் போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்டன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அதான் உன்னோட ஆசைனா நான் அதை தடுக்கவே மாட்டேன், ஏன்னா நீ நல்லா தானே பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெலிதா சொல்லிட்டே இருக்கிறான். அடுத்த நைட்டே பார்த்தீங்கன்னா கிங்டமோட ஃபவுண்டிங் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ ஃபவுண்டிங் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே தடபடலாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கே இருக்கிற நைட் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக கொண்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் இரு ஜோடிகள் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்துருச்சு. யார் நம்ம கில்தண்டரும் அப்புறம் மார்கரெட்டா வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பா இறந்ததுக்காக வருத்தப்பட்டு இருக்கிற கிரியாமோருக்கு வெரோனிகா பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ போர் ஹேட்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த 7 Deadly Sins கூட சேர்ந்த அந்த காலத்துலேருந்து நான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த சந்தோஷம் எல்லாமே என் மனசுக்குள்ளே எப்பவுமே இருக்கும், கூட இருக்கிற நேரம் எப்பவுமே எனக்கு ஒரு கோல்டன் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் நினச்சிட்டே இருக்கிறா. எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் ஃபெஸ்டிவல்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கோட்டை எல்லாருமே கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே திரும்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ராஜ மரியாதையோட. ஸோ எலிசபெத் நிஜமாலுமே உன்ட்ட இப்போ ஏற்பட்ட சக்தி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட்டை சொல்லிட்டு இருக்கும்போது எலிசபெத் இதே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா எலிசபெத் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை நான் நல்லா தரக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 7 Deadly Sins எல்லாம் மறுபடியும் இங்கிருந்து போக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க 7 Deadly Sins போகிறாங்களா, அவங்களுக்காக ஒரு குட் பை கூட சொல்லவில்லை அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை உன்னை விட்டுட்டு போக சொல்லி மெலிதாஸ் தான் இங்கே வந்து விட்டுட்டு போனா, ஏன்னா அவங்க போகிறது கேம் நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாமா, அதனால தான் அவங்க போகிறாங்க, அவங்க போகிறது என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இடம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு அதிருது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பச்சை கலரில் வெளியே இருக்குது. என்னென்னு போய் பார்த்ததே தெரியுது, அந்த போர் ஹெட்டோட அம்மா வந்திருக்கிறாப்ல. ஸோ எலிசபெத் நான் கூட போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு இருந்தேன், 7 Deadly Sinsல இன்னொருத்தர் சேரவில்லை அப்படின்னு உன்னோட பையன் என்ன எங்கள் கூட தொடரும், நீ என்ன வரையாளி அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜனவரி பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கும்போது குதிச்சுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பயணத்தை தொடர போகிறாங்க. அடப்பாவிய பொண்ணு அப்படி நம்பிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டே இருக்கிறாப்புல. அண்ட் காமெடியாக வந்து அது இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் சரி நான் போயிட்டு வர பாட்ரஸ் பார்த்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு இருக்காங்க. எலிசபெத் நீ வந்தது உண்மையிலே நல்லா தான் போச்சு, நீ இல்லைன்னா இவங்களாம் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக சொல்லிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிங்குக்கே தெரியாமல் நாங்கள் பிரின்சஸை கடத்திட்டு வந்திருக்கிறோம், நாங்கள் கூட போகிறது எல்லாமே ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு கோத்தர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உங்களோட போகிறதுக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற பகுதி இன்னும் ரொம்பவே கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேப்டன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, எனக்கு ஒரு கணக்கு தீக்கணும், நான் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேன் பேசிட்டே இருக்கிறான். சரி என்ன திரும்ப வரமாட்டேன்னு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேன் பேசிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி எலிசபெத்
நீ எங்களோட 7 டெட்லி சின்ஸில் இன்னொரு மெம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் கேம்லெட் ராஜ்யத்துக்கு போகிறோம், நம்மளோட பையனும் கேம்லெட் ராஜ்யத்தோட இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலிதா சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா கேம்லெட் ராஜ்யத்துக்கு வேகமாக போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஹாக்கோட அம்மா மூலமாக. அண்ட் அதே சமயத்தில் ஒரு கட்சின்னு காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ லிஸு பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸ் கிட்ட கடைசி வார்த்தையை பேசிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு இருக்கும்போது, கவலைப்படாத, நீ நான் எப்போயாவது ஒரு நாள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லிஸு சொல்லியிருப்பா. அதே சமயத்தில் சீன் கட் பண்ணால் இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹோலிக் நைட் எல்லாருமே சேர்ந்து, அதாவது கிரியாம் ஒரு கில் தண்டர் அதுக்கப்புறம் ஹாசர் இவங்க 3 பேருமே சேர்ந்து இவங்க அப்பா ட்ரேஃபஸ் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து மெலிதாஸோட முகத்துலையும் ஹென்ரிக்சனோட முகத்துலையும் இருந்த தழும்பை இதுதான் இந்த மாதிரி தான் தழும்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தழும்பை வந்து ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம முதல்ல இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்பா நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியாம் ஒரு பேசிட்டே இருக்கிறான். அதோட இந்த சீசனே முடிக்கப்பட்டது. ஸோ இந்த சீரிஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீசன் 2 கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா சீசன் 2 போடுறது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஒரு 2 சீரிஸ் 3 சீரிஸ் போனதுக்கப்புறம் தான் இந்த சீரிஸை நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்களுமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் நம்மளோட வீடியோ டேரெக்டாகவே உங்களுக்கு இருக்கும். சரி, உங்களை புது சீரிஸில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.